ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தம்பி,
கடைக்காரன் எந்த அரிசியை கொடுத்தான்? இம்மா நேரம் வேவுது, பிள்ளைக்கு காலேஜ் வர டைம் ஆச்சு. நல்ல வேலை இப்பயாவது வெந்துச்சு. எப்பா அப்பா என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லடாம்மா, சும்மா கை சுட்டுருச்சு. பார்த்து பண்ண மாட்டியாப்பா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? அதான் நான் இருக்கேன்ல. என்னடா அப்படி கேட்ட? நம்ம சந்ததியிலேயே என் தாத்தன் படிக்கல, எங்க அப்பன் படிக்கல, ஏன் நான் பள்ளிக்கூடமே போனதில்ல. ஆனா நீ படிச்சிட்டீலடா, காலேஜ் போய் பெரிய பெரிய படிப்புல நீ படிச்சிட்டீல. ஊர்ல இருக்க யாராருக்கோ போய் வேலை செய்யறேன், என் பொண்ணு நீ, உனக்கு செய்ய மாட்டேனா? போ போய் பைய எடுத்துட்டு வா, நான் சாப்பாடு போட்டு வைக்கிறேன். ஒன்னும் குறைச்சல் இல்லை அப்பனுக்கு. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரிம்மா. அம்மா அங்க கண்ணம்மா கடையில தயிர் ஊரு வாங்கிட்டு போ, வாங்கிக்க என்ன? சரி, அப்புறம் பார்த்து சூதானமா போயிட்டு வரணும். நீயும் பாத்துருந்துக்கோ, சாப்பிடு. சரியா? சரி, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரம். பாய்ப்பா. சரிப்பா. எங்க மாடு முட்டி ஆளவே காணோம். டேய், என்ன மாப்பிள்ளை வண்டி ஓட்டு வரேன்? இதில் வர சைக்கிள் எங்கே ஓட்டுன்னு தெரியல. மாப்பிள்ளை கேட்டால் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. எங்கேயா மாடு முட்டி ஆளவே காணோம்? வர வர அந்த ஆளுக்கு என் மேலே உள்ள பயம் போச்சா? ஏன் டைமிங்லாம் வேலைக்கு வர மாட்டாரோ? ஏன் சார் எங்க போனீங்க? நீ முதல்ல ஒழுங்கா வேலைக்கு வாயா, அடுத்தது யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். காலையிலே வா. ஆமா, உன் சைக்கிள் எங்க? காலையில குடிச்சிட்டு என்ன இது? மாப்பிள்ள, காலையில வெறுமத்துல போட்டாதான் கட்டிங்கி நான் அப்படியே சும்மா சின்னு இருக்கும். காலையில் 8 மணிக்கு கட்டிங்க போட்டா அப்படி இருக்கு. மணி 8 ஆயிடுச்சா? ஐயோ, ஏய் மாமா, நீ என்ன பண்ற? இதெல்லாம் அள்ளி போட்டு வேலையை பாரு. இதோ வந்தாரு. யோ மாப்பிள, போடியா. யோ மாப்பிள, யோ மார்புட்டி எங்கயா? டெஸ்ட்டுக்கு படிக்கவே இல்ல. இந்த அருணா பஸ்ஸுக்காரன் வேற எப்பவும் லேட்டா வருவான். மணி 8:30 தான் ஆகுது, அதுக்குள்ள பஸ் போயிருக்காது. எப்படி? உன் கையில தான் வாட்சே இல்ல, அப்புறம் எப்படி சொல்ற? தோ அண்ணன் கரெக்டா ஆஜராயிட்டாரு, வழக்கம் போல 8:30 மணிக்கு. கம்முனு வாடி. ஆமா ஆமா, ரொம்ப நாளா நான் கம்முனே தான் வாரேன். ரொம்ப நாளா பின்னாடியே தானே சுத்திட்டு இருக்காரு. அங்க கொஞ்சம் பாருடி திரும்பி. வாய மூடி. ஏறேன். துண்டாக்கும் பார்வதா, அவ பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள ஏறும் போததா. பக்குரா துண்டாக்கும் பார்வதா, அவ பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள ஏறும் போததா. சிரிக்கிறா, அழகா முறைக்கிறா, இடிக்கிறா, சிங்கி நடிக்கிறா, பேசுறா, கண்ணால பேசுறா. அவ அழகான மயில போல வளைஞ்சு நெளிஞ்சு குலுங்கி நடந்து பார்க்கிறா. பாக்குறா துண்டாக்கும் பார்வதா, அவ பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள ஏறும் போததா. பாக்குறா துண்டாக்கும் பார்வதா, அவ பார்த்தாலே நெஞ்சுக்குள்ள ஏறும் போததா.
ரெட்ட பின்னலில் அள்ளி என்ன உள்ள வச்சு ரிப்பன் கட்டி தலையில் மாட்டிட்டா வட்ட பொட்ட ஒட்டி வாழ போல கண்ணோ வச்சு வெட்டி வீசி என்ன சாச்சிட்டா ரெட்ட ரெட்ட பின்னலில் அள்ளி என்ன உள்ள வச்சு ரிப்பன் கட்டி தலையில் மாட்டிட்டா ஒட்ட வட்ட பொட்ட ஒட்டி வாழ போல கண்ண வச்சு வெட்டி வீசி என்ன சாச்சிட்டா அவ புலிக்கு நடந்த போக நான் மயங்க மயங்கி சாய என் மனச கெடுத்த சிறுகே நான் பட்டினியா காய அந்த அழகான பச்சை கிளி போகிட்டாய நெஞ்ச கிள்ளி பாக்குறா வெட்டின்னு வெள்ளந்தியா இருந்தவன பாலு சேட்டையாக மாத்திட்டா சும்மா சோக்கராட்டம் போக்கு காட்டி திரிஞ்சவன உதட்ட சுழிச்சு காட்டி சாச்சிட்டா வேலை வெட்டின்னு வெள்ளந்தியா இருந்தவன பாலு சேட்டையாக மாத்திட்டா சும்மா சோக்கராட்டம் போக்கு காட்டி திரிஞ்சவன உதட்ட சுழிச்சு காட்டி சாச்சிட்டா இடுப்பு மடிப்பு போறோம் நான் ஒட்டிக்கிற நேரம் ஒன் நெஞ்சா குட்ட பார்த்தா ஐயோ தாங்கலைய வாரம் தக தகக்கிற தங்க கட்டி போட்டுட்டாடா என்ன கட்டி பாக்குறா துண்டாக்கும் பார்வதான் அவ பார்த்தாலே நெஞ்சிக்குள்ள ஏறும் போததான் பாக்குறா துண்டாக்கும் பார்வதான் அவ பார்த்தாலே நெஞ்சிக்குள்ள ஏறும் போததான் என்னையா கிளம்புன்றா சத்தியம் ஆமா 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 பிடிச்சிடலாம் அன்னைக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம். ஏடா இந்த வீட்டுல இருந்து ஏறி குச்சி வர உன்ட்டதான கேக்குறேன். அம்மா அந்த வந்துட்டு என்னென்ன சேட்டை பண்றான் பாரு. காலைல போகும்போது சரக்க போட்டு போன இப்ப சட்டையை கழட்டி போட்டு போற இடம் நடக்குது. மண்டை வெடிச்சிரும் போலடா. டேய் மாப்ள சொல்லிட்டு போடா. எங்கதான் போன நீ? உனக்காக நேத்து நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் நீ வரல? யாரு நீயா எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்ப? பொய் சொல்லாத, கொல்ல போறேன். கடவுளே கடவுளே, எப்படியாவது இன்னைக்கு சொல்லி. நீ அங்க பாரு, அந்த அண்ணா நிக்கிறாங்க. தயவு செஞ்சு அமைதியா எதுவும் பேசாம வா. மாதேவி நில்லு மாதேவி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நில்லு மாதேவி. ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட பேசணும், நில்லு. என்ன வேணும் உங்களுக்கு? நான் கிளம்புறேன், நீ வா. தயவு செஞ்சு கிளம்புங்க, வா. எனக்கு டைம் ஆயிடுச்சுடி, நான் கிளம்புறேன். நில்லடி, நானும் வரேன். இல்ல நான் நில்லடி. கிளம்புறேன்டி. என்கிட்ட என்ன பேசணும்? முதல்ல எதுக்கு நான் போற இடத்துக்குலாம் வந்துட்டு இருக்கீங்க? அசிங்கமா இருக்கு. இப்பெல்லாம் பண்ணாதீங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்குலாம் உங்க மேல எதுவும் கிடையாது. இதோட இதெல்லாம் நிறுத்திக்கங்க. நான் நல்லா படிக்கணும். இனிமேல் என் பின்னாடி வர வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். பாத்துக்கோங்க, வழிய விடுங்க. மாதேவி. அவனுங்க கொடியை விட 5 அடிக்கு மேல நம்ம கொடி தான் பறக்கும். நீ கவலைப்படாதண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. டேய், எப்ப பாரு போன்ல இருக்க. அவனுக்கு போனை போட்டு சீக்கிரமா வர சொல்ற. அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்கும்? எங்கதான் போய் தொலைஞ்சான் தெரியல. அண்ணா முன்னிருந்து பண்ணிட்டு தானே இருக்கேன். பிஸினே வருதுண்ணா.
அண்ணா இதை வந்துட்டானே சாமி. மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள? யோ மாப்பிள நமக்கு நிறைய வேலை கிடைக்கியா. வீரா வரான். நீ வேணா இரு, நான் வேணா போகிறேன். சொல்கிறத கேளு. கூட யார் வரான்னு பார்த்தீங்களா? போன சும்மா கேட்கணும். கிளம்புறையா. மீன்ஸ் போனா சும்மா. ஷோ. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் வணக்கம் வணக்கம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மாமா. சீனி வந்தான், அதான் அவன் கூட வந்தேன். இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். பண்ணையில் வேலை பார்க்குறவன் கூடயே கூட்டியை சுற்றிட்டு இருக்க. நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்குல்ல மாப்பிள்ள. மாப்பிள நான் கிளம்புறேன் மாப்பிள. சின்னாட்டு சின்னாட்டு போடா டேய். என்ன மாமா அவர்கிட்ட போயிட்டு நான் கிளம்புறேன் மாமா. நீ ஏரியா அவன் தகுதி தராதரம் தெரிஞ்சுதான் அவனே கிளம்பிட்டான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனியா? டேய் சரக்கு ஊத்துறா. சாமி. ம். மாப்பிள்ள லைட்டா ஒரு கட்டிங்க போடியா. அதெல்லாம் ஒன்றும் வேணும் மாமா, நீங்கள் குடிங்க. சும்மா போடியா. ஐயோ வேணாம், நீங்கள் போடுங்க. சரி விடு. நாளைக்கு நம்ம கட்சி ஆஃபீஸில் கட்சி கூட்டம் நடத்துகிறோம். நம்ம மாறன் வருவான். 10,000 கொடுத்துரும் மாப்பிள்ள. பார்த்தீங்களா, இதானே வேணான்றது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஒன்று என்கிட்ட கேளுங்க. அதை விட்டு கச்சி கிச்சின்னு எதுவுமே என் பக்கம் கொண்டு வராதீங்க, சரிங்களா? டே மாப்பிள்ள, சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத. நீ அந்த சின்ன எட்டு கூட சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் இதை நீ நிறுத்தியே ஆகணும். யார் யார் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். உன்னை விட்டா அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து மட்டும் பொண்ணையும் கட்டி கொடுப்ப போல. இதெல்லாம் நம்ம சாதிக்கு செட்டே ஆகாது. என்ன சொல்கிற? டேய் கம்முனுறா நீ. ம். மாமா எப்போ பாரு எதுக்கு கச்சி கிச்சி அடிதடின்னு சுற்றிக்கிட்டே இருக்க? நம்ம வம்சமே அப்படிதான். நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் உடம்புல ஓடுறதும் என் உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம் தான். இந்த ரத்தத்துல வேற எந்த ரத்தமும் கலந்துடக்கூடாது. கலக்கவும் விட மாட்டோம். ம். ஹலோ. வரேன். மாமா சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. டேய் நீங்களும் பார்த்து வாங்கடா, கிளம்புறேன். ஏண்டா நம்ம இனத்தோட ஒட்டவே மாட்டேங்கிறான். இவனை வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டினா தானே வந்து ஓட்ட போகிறான். இருக்கட்டும். மாமா இங்க பாத்தீங்களா நம்ம எம்எல்ஏ கூத்த? பார்த்தேன். தேசிய கொடியை போய் தலைகளை ஏத்திருக்கான். இப்படி அவனுங்களாம் எம்எல்ஏ ஆகனா இப்படி தானே பண்ணுவாங்க. ஓட்டு கேட்ட வரப்ப மூஞ்ச பாக்கணுங்க. மாமா மாப்பிள்ள வராப்ல. வீரா 4 நாளா மாடு முட்டி வரலையாம? ஆமாப்பா, நானும் பார்த்தேன். நம்ம சின்ன ஏட்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. கோழி பண்ணையில வேலை பார்க்குற ஆளு இப்படி அடிக்கடி வராம போனா பண்ணை எப்படியே நடத்துறது? கொஞ்சம் என்னன்னு பாரு. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஏன் தான் அந்த மாடு முட்டி இப்படி பண்றானோ தெரியல. ஒரு நாள் வரான், 10 நாள் வர மாட்டேங்கிறான். யோ மாப்பிள என்கிட்ட சொல்லியிருந்தா நானே போயிட்டு வந்திருப்பேன்லையா. எதுக்கு என் மூட்டு தூரம்? ஆ எங்கே நீலாம் என் பேச்சே கேட்க மாட்டேன். யோ அம்மா ரோடு கிடக்கு சேத்துல விட்ற. மாதவி நில்ல. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்ப என்னடானா ஊருக்கே தேடி வந்துட்டீங்க. இப்ப நீங்க கிளம்பல, என் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். என்ன மாதவி, என்னாச்சு உனக்கு? உங்க அப்பா 2 நாளா வேலைக்கு வரலன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தா ஓவரா கத்துற. யோ மாப்பிள, அந்த பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மாடு முட்டி இருக்கானா இல்லையா அதை சொல்லு. லூசு மாதிரி கத்தாத. அப்பா காலையிலே கிளம்பி டவுனுக்கு போயிட்டா. அதை சொல்லுமா, அதை விட்டுட்டு சும்மா கியான்னு கத்துற. யோ வீரா வண்டி அடியா, நம்ம போவோம். போலாம். வர வாய் அதிகமா போச்சு. அப்பாவை பாக்குற சாக்குல வந்துட்டான். ஆனா திருந்தவே மாட்டான். ஷாபா என்ன வெயில். ஷாபா சாமி நீ பாட்டுக்கு எதனா பண்ணாதடா. அண்ணா வேற கோவத்துல இருக்கு. இவன் வேற எங்க டேய் நிக்கா? தெரியாதாடா. அண்ணா மட்டும் ஓகே சொல்லிட்டாருண்ணா. செம்ம பஞ்சாயத்துடா. பார்த்துக்கலாம், தூக்கி சாப்பிடலாம். டேய் இந்த பார்த்தா யார் வரான்னு மாட்டினா இன்னைக்கு மாப்பிள்ள. யோ இல்லையா? என்ன தம்பி
சொல்லுங்க தம்பி. ஏன் என்னன்னு சொன்னாதான் நிப்பியா? இல்ல வேலைக்கு நேரமாச்சு, அதான் போகணும். பாடுறா, என் ஆளு வேலை தரலன்னா சோத்துக்கே பிச்சை எடுக்கணும். வேற பொழப்பும் தெரியாது உனக்கு. நீ என்னடானா எங்களே ஏத்து பேசுறியா? தோல்ல இருக்க துண்டர்றா. தோல்ல இருக்க துண்டர்றா. மாப்பிள அங்க போறியா? என்னடா முறைக்கிற? துண்டா இருக்கணும் கொஞ்சம் பொறதீஸ். டேய் என்னடா பண்றீங்க? எட்ரான்ற டேய் சாமி சாமி என்னடா பண்ற? ஒரு பெரிய மனுஷனை கூட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏமாமா அவனுங்க தான் சின்ன பசங்க, உங்களுக்கு எங்க போச்சு? ஏண்டா உனக்கும் தெரியாதா? சும்மா பேசிட்டு தான் இருந்த மாப்பிள. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு துண்டு அப்படி வச்சிருக்கீங்க? எடுத்து தோல் மேல போடுங்க. எடுத்து தோல் மேல போடுங்க சொல்றேன்ல. நல்லா பண்றீங்கடா. என்னண்ணா அது வீரா இப்படி பண்ணிட்டு போறான்? விடுறா, நேரம் வரவு பார்த்துக்கலாம். மாட்டாமே போட போறான் அந்த மாடு முட்டி. என்னதான் பண்றது இதுக்கு ஒரு முடிவு? இவனை திருந்தே மாட்டானலா? ஐயோ கடவுளே. அண்ணா அவனுள்கிட்ட உனக்கு என்னென்ன பேச்சுவார்த்தை கிடக்கு? அவனுக்கு நமக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்படி பண்ற? டேய் சின்னேட்டு, நான் ஒண்ணும் பண்ணலடா. நான் பாட்டுக்கு சிவனேட்டு தான்டா இருந்தேன். அவனு தான்டா கூப்பிட்டு என்ன வம்புழுக்கிறானுங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, விடுங்க சரியாயிடும், விடுங்க. நானே என் ஒத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு கதி கலங்கி நிக்கிறேன். என் பிள்ளைய கொண்டு விட்டானுடா அநியாயமா. சாகும்போது எப்படி கத்துனானோ கதறினானோ என்ன கூப்பிட்டு பாண்டா. கொண்டு விட்டானுடா. அவன் செத்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கேயும் இங்கேயும் நாயா பேய் அழைச்சிட்டு இருக்கேன்டா. இந்த மீதி உசுரை வச்சுக்கிறது என் பொண்ணுக்கு தாண்டா. அவளை ஒரு இடத்துல கரை சேர்த்துட்டா நிம்மதியா போயிருவேன்டா. அதுக்குள்ள ஏதோ வயிற்று பொழப்புக்கு வேலை பார்க்கணும்னு வந்தா ஒரு சின்ன பையன் என்ன தோல் மேல துண்டு போட சொல்லி கைய நோக்குறாடா என்ன பார்த்து. என் புள்ள முறியாசி இருந்திருந்தா அவனுங்களை சும்மா விட்டுருப்பானா? முருகேசா, ஒத்தையில விட்டு போயிட்டியாடா? இங்கிட்டு ஓடுவானே. இப்ப முருகேசன் இல்லைன்னு என்னென்ன பண்றது? ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காலம் மாறும்னே. மாறலையே, ஒரு காலமும் மாறலையே. ஏய் சின்ன, அவரே வேதனையில இருக்காரு, நீ வேறயா? கூட்டிட்டு போய் அவர் வீட்டுக்கு. ஏய் சின்ன, கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ சொல்றாங்க. போங்க, நீங்க போங்க போங்க.
மாதேவி உங்ககிட்ட பேசணும். நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நான் போற வர இடத்துக்குலாம் ஃபாலோ பண்ணிட்டே ஒரு இருக்கீங்க? நிமிஷம் நான் சொல்றத கேளு மாதேவி. தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. எனக்கு உங்களை பிடிக்கல, அவ்வளவுதான். இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் நில்றி நில்றி. நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன பார்த்தா பைத்தியம் இருக்கா? ஏன்டி இப்படி என்ன போட்டு கொல்ற? புரிஞ்சுக்கவே மாட்டியா என்ன? இதுக்கு ஒரு பதில் தெரியாம நான் போகவே மாட்டேன். நானும் எத்தனை நாள் தான் உன் பின்னாடி சுத்துறேன். கையை விடுங்க. பெரியவன் நினைப்பா நான் உனக்கு. தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ, ஏன் பிடிக்கல சொல்லி? அதுக்காவது பதில் சொல்லி. சொல்லவே மாட்டியா? சொல்லாம ஒரு அடி நகர முடியாது உன்னால. என்னம்மா பிரச்சனை? டேய், வடக்கு தெரு பையன் தானே நீ? இந்த பொண்ணுகிட்ட என்னடா பிரச்சனை? தெரிஞ்ச பொண்ணு சார், பேசிட்டு அவன் சொல்றது உண்மையாமா? எனக்கு இவன் யாருனே தெரியாது சார். சும்மா சார், போற சார், இடத்துல சார், டார்கெட் பண்றான். பொறுக்கி புறம்போக்கு. ஏற்கனவே உங்க ஊருக்கும் அவங்க ஊருக்கும் பிரச்சனை நடக்குது. சார் இல்ல சார். அது பத்தாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குற நீ. புரிய மாட்டீங்களா நீ? இனிமே வரமாட்டாமா. மீறி வந்தானா அவனை ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடு. புரியுதா? அவனை உள்ள வச்சு உரிச்சிரு. டேய் கிளம்பு 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 கிளம்பு. வேடிக்கை பார்த்தது போதும், கிளம்பு. டேய் போடா போடாங்கறல்ல, கிளம்புடா. டேய் அங்க என்ன பாருவ, கிளம்பு. கையை பிடிச்சிருப்பானுங்க, அப்புறம் நம்ம ஊரை எடுப்பானுங்க. இந்தடி. நான் உன்னை எப்ப புக் எடுத்துட்டு வர சொன்னா நீ எப்படி எடுத்துட்டு வர? என்னடி ஆச்சு? உம்முன்னு இருக்க. தயவு செஞ்சு வாயை மூடுறியா? இப்பெல்லாம் நீ வர வர சரியில்லையே. அதுவா? அது ஐயோ, இதாண்டி நடந்துச்சு. பாவண்டி அவ. என்னடி ரொம்ப ஃபீல் பண்ற? விட்ரி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஏ அண்ணா 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 எங்கடி? ஏ அங்க இல்ல, உனக்குள்ள. கொல்ல போறேன் உன்னை. போடி வேலையை பார்த்துட்டு. பாக்குறேன் பாக்குறேன், போ போ. The biodegradable waste is the which has been collected to the government by the waste which has been யாரடி வேணானே? என்னையே வேணான்ட்டல. நீ எனக்கு கிடைக்கல, வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. சாவுடி.
சரோஜா யாரு யாரும் பார்க்கல சீக்கிரம் உள்ள வாங்க மூடு மூடு சரோஜா எம்மா சரோஜா சரோஜா யோ மாப்பிள நீங்க என்னையா பண்ற? நீ என்ன எங்க பண்ற? நான் பத்திரிக்கை கொண்டு வந்தேன் வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு. என்னையா சொல்ற? யோ கல்யாணம் நம்பினாலும் கொல்லணும் நம்ப கூடாது போலியே. சரோஜா சரோஜா சொல்லுங்க மாமா, உங்க முன்னாடி எப்படி மாமா வருது? ரொம்ப அடக்கமாதாம்மா இருக்க. சரி சரி பத்திரிக்கை வச்சுட்டு போறேன், குடும்பத்தோட வந்து சேரு. அம்மா கதவை நல்லா அடைச்சிக்காமா. சரிங்க மாமா. நீ கதவை சாத்துனா என்ன சாத்தாட்டா என்ன, மாமனுடைய வளர்ப்பு. ஏய் ஏய் மாதவி நில்றி நில்றின்றல நில்றி. விடு வீரா, இங்க நான் நிம்மதியா இருக்கதான் சாமியை தேடி வந்திருக்கேன். நானும் சாமியை தாண்டி பார்க்க வந்தேன், நீ தாண்டி எனக்கு சாமி. ஓ அப்படியா? அப்ப நீ என்ன நம்பல? நீ இந்த சாமியை கும்பிடுறது உண்மைன்னா என் காதல் உண்மை தாண்டி. எனக்கு வேற வழியே தெரியலடி. என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? பைத்தியமா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? புரிஞ்சுக்கவே மாட்டியா? இங்க பாரு, உனக்கு என்ன பிடிச்சாலும் இந்த ஊர்க்காரங்க யாரும் நம்மள சேர விட மாட்டாங்க வீரா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ற. உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதா? நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா இல்லையா உனக்கு? ஏய் ஊருக்காரன் சொல்றான், அவ சொல்றான்லாம் என்கிட்ட சொல்லாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் உனக்காக யார வேணாலும் எதிர்த்து நிப்பண்டி. நீ என் உசுருடி. மாதேவி சொல்லிட்டு போ மாதேவி. நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் சம்பந்தமா வெளியில போறேன். நீ வந்து என்ன பத்திரமா கூட்டிட்டு போறியா? காத்தாடி கண்ணுக்குள்ள கேட்காம சுழல விட்ட கண்ணாடி மனசுக்குள்ள காதலத்தான் சொருகி புட்ட எனக்குள்ள நீ இருந்து ஆசைய கூட்ட இருக்கா நான் கிடந்து ஆடுறனே. திமிரா நீயும் வந்து காதல சொல்ல அணையா நாடஞ்சு ஓடுறனே. ஆகாசம் வருட ரெண்டு பேரும் போவும் வா. வேதாளம் அடம் பிடிச்சு வேண்டி
எதை எடுத்துக்கிட்ட பட்டாம்பூச்சி பார்த்து வைக்கப்பட்டு போச்சு தெக்கு புயல் காத்து தென்றலேனாச்சு வத்தி குச்சி மீச பச்சை குத்தி பேச அத்தச்சோடு ஆசை எட்டி எட்டி பார்க்க நான் பறந்த ரெக்க ஏதும் இல்லாம ஏன் உசுறு உன்னை சுத்துதே நான் இருக்கேன் கண்ணு ரெண்டு மூடாம ஓ நினப்பு குத்தி கொள்ளுதே தாவுற தழுக்குற சத்தமேதும் இல்லாம நேவுற நிரப்புற நின்ன ஏது சொல்லாம உள்ளபடி நானும் புத்தி கெட்டு போனே உன்னப்பு ஏற வெள்ளக்கட்டியானே கள்ளிச்செடி மேல மல்லிப்பூ பூக்க சல்லிக்கல்ல நீயும் செப்பு செலாக்க காத்திருந்த தொண்டை குழி காயாம நீ எதையோ நெஞ்சில் வைக்கிற நீ கிடைச்ச இந்த ஜென்மம் தீராது தாய் மனசா வந்து நிக்கிறேன் சேர்க்கிற செதைக்கிற சேதப்பட்டு போகாம நோக்குறேன் நொதிக்கிறேன் ஆவி கூட நோகாம வந்ததுமே உட்காந்தாலும் எந்திரிச்சு போயிட்டான். ம் என்ன ஆடுற நல்லா இரு ஆளு, போட்டு size வந்து வச்சுக்கிறேன் மாமாப்ல, தண்ணி கொடு மாமா காலையிலேயே தண்ணியா? எவன் கேட்டான் இத? ஏய், என்னடா பண்ற? ராவண ரவுடி என்னது கப் காலங்காத்தால கடைக்கு முன்னாடி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் மாப்ள, என்னடா பண்ற காலையிலேயே? செம கம்முன்றியா உனக்கே இது நியாயமா இருக்காடா? ஏய் ஏய், காலையில என்னடா கடை முன்னாடி சரக்கு அடிச்சிட்டு இருக்க? ஒன்றதரா சொல்லிட்டு இருக்கேன். மாப்ள, ஏய் உள்ள உங்க அக்கா கூட இருக்காடா. நேத்து கூட எங்க அக்காவுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். சரி சரி, வண்டி எடுத்துட்டு போடா. புடியா காலையில வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். வரட்டா காசை கொடுத்துட்டு போடா. தினமும் இதே உனக்கு வேலையா போச்சு. ஏய் என்னடா பண்றாங்க? ஏய் காசு காசு கொடுத்துட்டு போடா. வச்சுக்கியா வர நேரம்ல இதடா சொல்லிட்டு போறா. காசை போயா கொடு முதல்ல. நான்லாம் வந்து போறதுனால தான் உன் கடையில போயிடா ஏன் அப்படியே. பார்த்து பேசுறியா? வீரா என்ன பண்ணிட்டு இருப்பான்? ம்? ஹலோ, என்ன பண்ற? பண்ணையில இருக்கேன். நீ என்ன பண்ற? நானா தனியா இருக்கேன் வீட்ல. ஏ, உங்க அப்பா எங்க? அப்பா காலையிலே கிளம்பி டவுனுக்கு போயிட்டாரு. ரொம்ப போர் அடிக்குது. ஏய், தனியா இருக்கிறதுக்கு வெறுப்பா இருக்கு வீரா. நான் வேணா வீட்டுக்கு வரட்டுமா? பர்றா பர்றா,
அவ்வளோ தைரியமா உனக்கு? ஏய் நீ மட்டும் ஊன் சொல்ல, நான் வரேன். நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காத்து மாதிரி. அவ்வளோ துணிச்சல் ஆயிருச்சா? ஏய் ஒழுங்கா சொல்றீ. வந்தா நல்லாதான் இருக்கும், ஆனா வராத. என்னடி இது மாதிரி சொல்ற? தெளிவா சொல்லவே மாட்டியா? நான் வரேன்டி. அதான் சொன்னல, வந்தா நல்லாதான் இருக்கும், ஆனா நீ வராத. வைடி லூஸ். ஏய் வீரா, மரமண்ட சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இவனெல்லாம் லவ் பண்ணி வீரா, நீ எதுக்கு இங்க வந்த? போ வீரா, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். பார்த்தா பார்க்கட்டும். அப்பா வந்தா பிரச்சனை ஆயிடும் வீரா. போ வீரா, ப்ளீஸ் வீரா. நீ தானே வர சொன்ன? நான் எப்ப சொன்னேன்? வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னல. அதானே வர வேண்டாம்னு சொல்லிட்டேல, கிளம்பு போ. வர வேணாமா? வேண்டாம் வீரா. வர வேணாமா? கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம் வீரா. சொன்னல, அதான் வரட்டா. ஏய் வீரா, ஏய் வீரா, ஐயோ ச்சே. வீரா, எங்க தான் என்ன கூட்டிட்டு போற? ஏய் சும்மா வாடி, சொல்றேன். பயமா இருக்குடா. வீரா, இங்க எதுக்கு வீரா கூட்டிட்டு வந்த? ஏய் யாராவது பாத்துற போறாங்க, பயமா இருக்குடா. ஏய் அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, எதுக்கு பயப்படுற? வா, பரவாயில்ல வா வா. ஏய் வீரா வா. இதெல்லாம் ஒரு பேக். எப்படி பண்ண? சூப்பரா இருக்கா? உங்க அப்பா இங்க தான் வேலை பார்க்கறாரு. அடுத்து நீ தான் இதுக்கு ஓனர் ஆக போற. நானா? நீ தாண்டி. ஏய் ஏய் உண்மையதான் சொல்றேன். பாத்து பாத்து. என்ன வீரா, கோழி பண்ணன்னு சொன்ன? பண்ணதா இருக்கு. கோழி எல்லாம் எங்க? கோழியெல்லாம் மொத்தமா ஏத்தியாச்சு. இப்ப என்கிட்ட இந்த வெடக்கோழி வந்து தனியா மாட்டிக்கிச்சு. உன்னை சாவடிக்க போறேன். வீரா, அது நிறுத்து வீரா. வீரா, ஏனோடி என் நெஞ்சோ மாறுதே, ஓ பார்வை என்ன துண்டாக்கி போகுதே. உயிர் துடிக்குது, சட
சடசடவென மனம் சரியுது ஓ மூச்சு தீண்டையிலே சிலு சிலுவென மனம் குளிருது விட விடவென உடல் நடுங்குது ஓ மோக பார்வையிலே கண்ணால காதல காத்துல தூவுற நெசமா என இழுக்கிற வசமா பரபரவென பரவுற வெசமா நிழலா ஒளியா உன நான் பார்க்க திரு திருவென முழிக்கிற தகுமா கண்ண பார்த்தா பூ மூச்சு காத்தா திகு திகுவென தீ மூட்டுற சின்ன பொண்ண பச்சை மண்ண மளமளவென நீ மாத்துற வரவா தரவா எதமா பதமா தொடவா சுகமே இதுவா மயங்கர நாயின நீ தொடவா கண்ணால காதல காத்துல தூவுற ஏனோடி என் நெஞ்சு மாறுது ஓ பார்வை என்ன துண்டாக்கி போகுது கைகள் சேர உன் பார்வை ஊற திடு திடுவென திண்டாடுற மோகம் கூட தேகம் தீண்ட சுக்கித்தான் நான் போகிறேன் பூவா நிலவா பொன்னா சிலையா சரசரவென நான் தேயிறேன் பக்கம் வந்தா முத்தம் தந்தா துரு துருவென நான் மாறுவேன் வரமா தவமா மறுகிற நான் உனக்கு நினைசமா உறவா துணையா இருக்கிறேன் நான் உனக்கென உசுரா கண்ணால காதல காத்தல தூவுற ஏனோடி என் நெஞ்சோ மாறுதே ஓ பார்வை என்ன துண்டாக்கி போகுதே அண்ணே எல்லாம் ரெடிண்ணே. அவனுங்க கொடியை விட 5 அடி மேல பறக்குண்ணே. சரிண்ணே, ஓகேண்ணே.
யார் அது? எவன்டாங்கறல்ல? டேய், யாரா அவன்? சொல்லிக்கிட்டே இருக்க. எவன்டா அவன்? டேய், யாரா அவன்? ஐய்! டேய், வாடா. யாரா நீ? நீங்க வெட்டிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? ஏய்! மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அண்ணே, மகள் என்ன போட்டாங்களே? எவன்டா போட்டா என் மோகோலிய? அண்ணே, எவனா தெரியல. யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியா போட்டானுங்க? இந்த சித்தப்பன் யாருன்னு கேட்டா நானே வரேன்டா. அப்பா கடவுளே, மனசு வந்துருச்சு. ஏய், நிப்பாட்டுங்கடா. அட பாவிகளா, நிக்கிற இடத்துல நிப்பாட்டாம போறாங்க. போறான் பாரு. இனி எந்த பஸ் வரப்போன்னு தெரியலையே. அப்பா, பத்தா சில்லறையா கொடுக்கா. அண்ணா சேஞ்ச் பண்ணல.
பர்ஸை எங்கே வச்சேன்? இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே. நம்ம பஸ்ஸை காணுமே. இது அவரா இருக்குமோ? அப்பா, நீங்க முருகேசனோட அப்பா தானே? ஆமா ஆமாம்மா, நீ யாருன்னு சரியா தெரியலையே. அப்பா, என்ன தெரியல? நான் மாகாளியோட பொண்ணு கண்ணகி. ஓ, கண்ணகி அம்மா, நல்லா இருக்கியாம்மா? உன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்காங்கப்பா. நீங்க என்னப்பா இவ்வளோ தூரம்? உனக்கு தான் தெரியுமே, என் மகன் எப்ப எங்களை விட்டு போனானோ அப்பவே நாங்கெல்லாம் செத்துட்டோம்மா. ஏதோ இந்த உடம்புல உசுறுதாம்மா ஒட்டிக்கிட்டு இருக்கு. 10 வருஷமா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்களை மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் நீதி நியாயம்னு எப்பதான் கிடைக்க போன்னு தெரியல. அப்பா, உங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். ஐயோ, என்னாச்சு? இந்த செயின் வேற எங்க நிக்கிறா? எப்ப பார்த்தாலும் கழண்டுகிட்டே இருக்கு. இங்க வேற யாருமே இல்லையே. ஐயோ, ஐ நம்ம முருகேசன். கண்ணகி, என்னாச்சு? சைக்கிள் தள்ளிட்டு போற? இல்ல முருகேசா, செயின் கழண்டுச்சு, கொஞ்சம் மாட்டி விடுறியா? என்ன முருகேசா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னைக்கு போறியாமே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. யார் சொன்னா உனக்கு? அப்ப நம்ம ஊர்ல நீதான் முத வக்கீலு. எப்படி தெரியும் உனக்கு? அதெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன். செயின் போட்ட இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா பத்திரமா போ. முருகேசா, யார் சொன்னான்னு கேட்டியே. உன்னை பத்தி யாரும் சொல்ல தேவையில்ல. உன்னை பத்தி எனக்கு இன்ச் பை இன்ச்சா நல்லா தெரியும். என்னடா நீ தண்ணி பிடிச்சி ஊத்திட்டு இருக்க? வாடா, வீட்டில் யாரும் இல்லை, அதான். வேற என்ன பண்ணுறது? எங்கடா பங்களே, பெரியமா இல்லையா? காலையிலே சனங்களோட வேலைக்கு போயிடுச்சுடா. காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டியே, என்னடா ஆச்சு? அதெல்லாம் கிடச்சுண்டா. டேய் சூப்பர்ரா. அப்போ இனிமேல் வந்து முருகேசன் பிஏபிஎல் முருகேசன். ரொம்ப சந்தோஷம்டா. இதை விட எங்களுக்கு என்னடா பெருமை வேண்டியிருக்கு. டேய் பங்காளி, என்னடா? கண்ணகி இருக்கால? யாரு? அந்த மாகாளி பொண்ணா? அட ஆமாண்டா. டேய், அவ பள்ளிக்கூடம் படிக்கும் போதே எங்க கூட பேசி பழகினோட உன் கூட பேசி பழகினாண்டா அதிகம். ஒரு மார்க்கமா பாக்குறா, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை உண்மையாவே அப்படிதான் பண்றாளா? ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலடா. அது எப்படின்னா, அவ வேற
நாம வேற. டேய் உன்னை நம்பிதான் சித்த பொண்ணு மாதவி இருக்காங்க. படிச்சு காப்பாத்துற வழியை பாடுறா. ஃபீல் பண்றானா ஃபீல். மகாளி அவசரப்படாத, சரிண்ணே பாத்துக்கலாம். சரிண்ணே சரி. டேய் நில்றா, நீ இந்த மாடு முட்டி மோகன் தானே? ஆமாண்ணே. என்னடா உனக்கு வேலை? அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு, சோறு கொண்டு வந்தேன். அதுக்கு என்ன இந்த வழியா? ஏண்டா டேய், என்ன திமிரு உனக்கு? பாத்து போடே. ஆளு மூஞ்சி வரனே. சரிப்பா போட. இவ ஏன் இப்ப இங்க வரா? முருகேசா, என்ன என்ன படிச்சிட்டு இருக்க? 7 தலைமுறைகள்னு ஒரு புக்கு. அந்த புக்கை கொடு, நானும் படிச்சு பார்க்கறேன். அதெல்லாம் உனக்கு புரியாது. ஓ அப்படியா? பாத்தியா பாத்தியா, இப்பவே வக்கீல் மாதிரி பேசுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணகி. ஆமா, நீ எப்போ சென்னைக்கு போற? நாளைக்கு போகணும். ஓ நாளைக்கா? செலவு அதிகமாகுமே. எப்படி சமாளிக்க போறீங்க முருகேசா? இந்தா. வேணாம் கண்ணகி, கண்ணகி வேணாம் கண்ணகி. சொன்னா புரிஞ்சே கண்ணகி. யாராவது பார்த்தா தப்பா முருகேசா. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் புரிஞ்சுக்க. முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு, எனக்கு பயமா இருக்கு. மத்தவங்கள பார்த்து நீ ஏன் பயப்படுற? புடின்றல. நீ என்ன வேணாலும் உன் மனசுல நினைச்சுக்கோ. இது நான் உனக்காக கொடுக்கறது. பத்திரமா போயிட்டு வா முருகேசா, மறந்துடாத. படிப்ப சொன்னேன். மகளே, போன வர கணக்கு என்னன்னு சொல்லு. நான் சொல்றேன். PK குமார் 85 தரணுண்ணே. ராஜா ஒரு 55 தரணும். டேய் நிறுத்து. மோகன் வரான். நான் மோகனே, என்ன 2 நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம். அடுத்த வாரம் நம்ம மாவட்டம் வராரு. கூடுற கூட்டத்தை பார்த்துட்டு மத்த ஊர் ஜாதிக்கார பசங்களாம் மிரண்டு போகணும். அண்ணே, நம்ம தலையில இடியே விழுந்துருச்சுண்ணே. ஏய் என்னடா சொல்ற? அண்ணே, நம்ம காளி அண்ணன் பொண்ணு. ஆமா கண்ணகி, அவளுக்கு என்னாச்சு? என்னன்னு சொல்றா? அண்ணே, சேத்துல கால் வச்சேன் பரவாயில்ல. போயும் போய் நம்ம பொண்ணு கால் வச்சுக்கானே. ஏய் என்னடா சொல்ற? அந்த மாடு முட்டி முதியச மகன் கூட நம்ம பொண்ணு ஒன்னா சுத்த பார்த்தானா? டேய் யார பத்தி நான் தப்பா சொல்ற? உன்னை கொல்லுடா. என்ன பாருங்க, எப்படி பத்தி தப்பா சொல்றா? டேய் முட்டா, என்ன ஏன்னு தெளிவா சொல்றா? அண்ணா, உயிர் போச்சுனே. தன்மானம் இல்லாம இந்த ஊர்ல வாழ முடியுமாண்ணே? இந்த பாரு மோகனே, ஏதாவது கொளுத்தி போட்டுட்டு இருக்காத. ஒழுங்கு என்னன்னு சொல்லு. அண்ணே, ஓடம்ல ஓடுறதும் எவடம்ல ஓடுறதும் ஒரே ரத்தம்ண்ணே. அண்ணே, உன்கிட்ட போய் சொல்லுவேன் நானு. மகாலிண்ணே, உன் பொண்ணு ஏன் பொண்ணுமாண்ணே? உன்கிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? வெளியே விடுறா. உன்னை விட்டா விட மாட்டேன். டேய் இருடா. அறிவிக்காய் உனக்கு எந்த நேரத்துல ஏதோ சொல்லு தெரியாம முட்டா மேல. டேய் மகாலி, டேய் இருடா வரேன். டேய் மகாலி நில்றா. அவசரப்பட்டு எதுவும் பண்றாதடா. ஏண்டி தாய் இல்லாத பிள்ளைன்னு உங்க செல்லமா வளர்த்தா? என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்க? என்ன வேலை பாக்குற? போய் அந்த பையனோட பழைய பாடத்தை வாங்கிட்டடி. நடிக்கிறாடி. நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டடி. ஒத்த பிள்ளை ஒரு செல்லமா வளர்த்தா. ஏன் இப்படி பண்ண? ஐயோ பாடத்தை வாங்கிட்டடி. ஏன் இப்படி பண்ண? எவ்வளவு பாசமா வளர்த்தேன்.
நீ போய் இப்படி பண்ண பாடி ஏன்டி இப்படி பண்ண எப்படி வருமா போடி என் கடவுளுக்கு போடி போடி நான் என்ன தப்பு பண்ணலப்பா, நான் என்ன தப்பு பண்ணலப்பா. வெளியில தலைகாட முடிவாடி என்ன நம்பப்பா. எல்லாத்துக்கும் அந்த பரதேசி பையன் தானே காரணம். பேசிக்கிறேன்டி. அப்பதான் அப்பா யாருன்னு உனக்கு தெரியும். தப்பு பண்ணலப்பா, அவனுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவனை நான் லவ் பண்றேன்ப்பா, அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அவனுக்கு இன்னும் இது தெரியாதுப்பா. அறிவிக்கா உனக்கு? ஏஞ்சி போமா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கா. நீ போமா, நீ ஏஞ்சி போமா, போ வீட்டுக்குள்ள போ. அட உள்ள போமா. முட்டா பையல, நம்ம வீட்டு பிள்ளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். தூக்கிட்டு போறது கழுவு கூட்டம் நம்மளை சுத்திக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் பொறுமையா பிளான் பண்ணணும். எரியறதை இழுத்தோம்னா எல்லாமே அடங்கும். புரியுதா? பாப்பலாம். அண்ணே சொல்றேன், வா பாத்துக்கலாம், வாடா. யாருதான் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஹலோ முருகேசா, எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்? இல்ல முருகேசா, நம்ம ரெண்டு பேரும் தோட்டத்துல பேசினதை பார்த்து யாரோ அப்பா கிட்ட தப்பா சொல்லிட்டாங்க. அப்பா என்ன செமையா அடிச்சுட்டாங்க முருகேசா. இதுக்குதான் முன்னாடியே உன்ட்ட நான் சொன்னேன், என் பின்னாடி வராதன்னு. இப்ப சந்தோஷமா உனக்கு? அப்பா சும்மா விடுவா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதே சாக்கா வச்சுக்கிட்டு ஊரு பிரச்சனையே ஆக்கிடுவானுங்கடி. நான் மட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு இருந்தேன். இப்ப இதெல்லாம் நல்லா படிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு நினைச்சிருந்தேன்டி. ஏன்டி இப்படி பண்ணிடு தம்பி? புரட்சி பண்றீங்களா? காதல் புரட்சி யாவுட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு? முருகேசா, என்னாச்சு? முருகேசா, பொண்ணை வளர்ப்போம், நீங்க பத்திராமல தூக்கி போடுவீங்களோ? பேசு முருகேசா. அப்பா, அப்பா, அவனை விட்டுருங்கப்பா. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. அப்பா விட்டுருங்கப்பா, விட்டுருங்க. பொண்ணுங்களை தொடணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த சாவு ஞாபகம் வரணும்டா. அப்பா, சிம்மாசனம் கேக்குதாடா? செத்து தொலைடா. வாடா.
எந்திரி. நீ எல்லாம் ஒரு அப்பனா? நீ எல்லாம் ஒரு அப்பனையா? உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுத்துருக்கலையா? ஒண்ணுமே தப்பு பண்ணாத அவனை போய் கொன்னுட்டு வந்து நிக்கிறியா? உங்க எல்லாம் ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டீங்களேயா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னால ஒரு பையனோட வாழ்க்கையே போயிடுச்சு. எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? இரு, இந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்கல. இரு, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. மிரட்டி பாக்குறியா? ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. இப்பதான் ஒருத்தர் இன்னும் ஏதாவது இங்க பண்ணிக்கிட்டு இருந்த அவன் குடும்பத்தையும் வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சிடாத. ஆனா வெளியே கிளம்புனா ஆளா மேக்கப் போட்டு கிளம்பிடுறேன். ஏங்க அந்த கூட சும்மா தானே வச்சிருக்கீங்க. எனக்கு பிடிச்ச அதான் மழை வந்தா நீ கொடை பிடிக்கணும் தெரியாத எனக்கு. ஐயோ இவனா அன்னைக்கு வர வளைச்சு பார்த்தானே இவள, இன்னைக்கு வர மப்பு மந்திரம் இருக்காள. ராதா பால்ராசு விரிடா கொடையா. ஏங்க என்ன பண்றீங்க? இப்ப எப்படி பாப்ப? யோ மாமா, என்ன கொடைய எங்கேயா போயிட்ட? தெரியும்டா, ஊர்ல நிறைய சல்லி பசங்க இருக்கானே, எனக்கு தெரியும். போ போ. சரி இந்த வாங்கிக்க. கடையில இருந்து குடுறா. அட வாங்கிக்க மாமா, வாங்கிக்க. டேய் எதுவா இருந்தாலும் அப்புறம் குடுறா, இடத்த காலி பண்றா. ஏங்க மருமக புள்ள ஏதோ குடுக்குது, விடுங்க நான் வாங்கிக்கிறேன். உனக்கு தெரியாடி என்னத்த குடுப்பான்ட்டு. மூட்டு போடி போடி. டடைக்கிறதெல்லாம் திரும்பி பார்க்க போடி. நீ ஃபாலோ பண்றியா நீ? மாமா அத்தை பாத்துறா. ஐயோ ஐயோ என்னமாச்சு? ஹலோ ஐயோ ஐயோ என்னமாச்சு? ஒரு மாதிரி இருக்குப்பா. பாப்பா ரொம்ப அதிசயமா இருக்கு. என்ன சைலண்டா வர, எதுவும் பேசாம? ஒன்றும் இல்லை. ஏன் என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்கியே. ஒரு மாதிரி தலை கிருன்னு சுத்திட்டே இருக்கு. தலை சுத்துதா? ஏன் தெரியல. என்னடி இப்படி சொல்ற? ஏய் என்னாச்சுடி சொல்றீ? தலை ஒரு மாதிரி. என்னாச்சு மாதவி? என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஏய் மாதவி, ஏய் ஏந்திரி. அக்கா அக்கா இங்க வாங்க அக்கா, இங்க வாங்க அக்கா. என்னாச்சுமா? ஏந்திரி. ஏய் யாரு பண்ணுது? என்னாச்சு? மாதவி ஏந்திரி. மாதவி பாருமா. மாதவி ஏந்திரி. அக்கா அக்கா சரி நான் ஏந்திரி வரேன். மாதவி ஏந்திரி. மாதவி ஏந்திரி. மாதவி மாதவி இங்க கண்ணு முழிச்சு பாரு. ஏந்திரி மாதவி. மாதவி என்னடி பண்ணுது? மாதவி அக்கா அக்கா சீக்கிரம் தண்ணி தெளிங்க. ஏஞ்சுக்கடா. ஏய் மாதவி கண்ணு முழிச்சு பாரு. மாதவி பாப்பா ஏஞ்சுக்கடா. ஏந்திரி முழிச்சு பாரு. பொறுமை. பாத்து பாத்து பொறுமையா ஏந்திரிமா. ஏந்திரு. கொஞ்சம் பாத்து பார்த்து வரலாம்ல. அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போடா. போமா. தேங்க்ஸ்க்கா. ஏய் இப்போ எப்படி இருக்கு? என்னடி ஆச்சு? உட்காரு.
மாதவி உன்னதான் என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? ஏண்டி அழுவுற? நான் ஏதோ பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடி பண்ணி வச்சிருக்க? தெரியலடி. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணா, லேடி ஸ்டாஃப் யாராவது இருக்காங்களா? லேடி ஸ்டாஃப்லாம் யாருமே இல்லை மேடம். காலையில் தான் வருவாங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன வேணும்? இல்லைண்ணா, ப்ரெக்னன்சி கிட் வேணும். இருக்கு மேடம், இதோ தரேன். 100 மேடம். தேங்க்ஸ். ம், இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். கொய்யால சண்டை, தண்ணிக்கு சண்டை, மடக்கு விட்டு வான்மதிக்கு கீஞ்சு கொண்ட சண்டைக்க மடக்கி விட்டு வான்மதிக்கு கீஞ்சு கொண்ட. ஐயோ, இன்னைக்கு சரியான வேலையாடா. ஸோ அப்பா, பாதவி என்னம்மா அந்த நேரத்தில் அப்பா இப்பதான் வீட்டுக்கு போனா, இந்நேரத்தில் உனக்கு என்ன வேலை? நைனா, வீரா இங்க இல்லையா? வீராவா? அவன் எதுக்குமா தேட்டு வர நீ? இல்ல, வர வர உன் போக்கு சரியில்லை, பாத்துக்க. போ, வீட்டுக்கு போ. மாதவி, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? என்னாச்சு? வீரா, நான் கன்சீவா இருக்கேன். அப்பாக்கு தெரிஞ்ச செத்து போயிடுவாரு. வீரா, வா வீரா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ வீரா, வா வீரா. என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னல வீரா, வா வீரா. அப்பா நம்பிக்கைய நான் நாசம் பண்ணிட்டேன். வா வீரா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ வீரா, வா வீரா. மாதவி, நீ காலேஜ் படிக்கிற, இப்ப போய் இதெல்லாம் தேவையா மாதவி? நல்ல வேலைக்கு போனோம், நம்ம அப்புறமா வேணா. வீரா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப நீ என்ன நல்லா பார்த்துப்பல வீரா. மாதவி, ஏன் வீரா எதுவும் சொல்ல மாட்டேன்? இப்ப வேணாண்டி. வேணாமா? இத கலைச்சிடலாம் மாதவி. என்னடா சொன்ன? சொல்லு. ஒன்னு போய் நம்பனே. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஆசை காட்டி என்ன மோசம் பண்ண பாக்குறியா? ஐயோ ஐயோ. மாதவி, புரிஞ்சுக்கோடி. என்ன நான் புரிஞ்சுக்கணும்? என்னடா நான் புரிஞ்சுக்கணும்? என்ன நான் புரிஞ்சுக்கணும்? அப்பா நம்மள ஏத்துக்க மாட்டாரு மாதவி. உங்க அப்பாட்ட கேட்டு வந்தா என்ன நீ தொட்ட? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வீரா, இல்லனா ஊர் மக்கள்கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் பாத்துக்கோ. நீயா இப்படி எல்லாம் பேசுற? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ வீரா, ப்ளீஸ் வீரா.
புரிஞ்சுக்க மாதவி. கலைச்செல்லாம் மாதவி. என்னடா சொன்ன? சொல்லு. உன்னை நம்பி என்னையே நான் தந்ததுக்கு என்னடா மச்சான் ஃபோன் அடிச்சு அர்ஜென்ட்டா வர சொன்னா? முக்கியமான விஷயம் வர சொல்லுடா. என்னடா பிரச்சனை? இது ஏன்டா முன்னாடியே சொல்லல? வாடா மச்சான், மாறனை போய் பார்க்கலாம், ஏதாவது ஐடியா கிடைக்கும். வாங்கடா மச்சான். வணக்கம் மாப்பிள்ள. என்ன இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை மச்சான். டேய் மச்சானுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா, கேள. என்னடா? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான்.
என்ன மச்சான், நான் என்ன மாதிரி பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாப்பிள்ள சரியான சம்பவம் செஞ்சிருக்க போல. எனக்கு தெரியும், அப்பவே நினைச்சேன் 2 பேர் சுத்துறப்பவே ஏதாவது இருக்கும்னு. ஆனா இப்படி பாத்தியா, வேற லெவல் மச்சான் நீ. நான் பங்க ஆத்துல மச்சான் கெத்த. அவ போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்றாடா, பயமா இருக்குடா மச்சான். ஐயா டேய், அவ என்னடா பண்ணிருவா? இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க புறா பார்த்தா மாப்பிள, அவனுக்கு வெறும் 30 குடும்பம், நம்ம 300 குடும்பம். அதையும் மீறி எதை பிரச்சனை பண்ணானுங்கன்னா வச்சுக்க, ஊரே கொளுத்து விட்டுருவான். என்ன சொல்ற? நம்ம ஏரி ரொம்ப நல்லா காது கேக்குது. எவனும் என்னடா பேசுறீங்க? உங்ககிட்ட பிரச்சனைன்னு வந்தேன். இவனடா நீ என்னன்னா ஊரே கொளுத்திடுவன்ற. அவளை எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவளை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்டா. எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க. நானே எனக்கு என்ன பண்ணிக்கணும்னு தெரியும். உங்க அரசியலை வந்து என்கிட்ட பண்ணாதீங்க. என்ன ஏழு, நான் வரேன், நீயே பாத்துக்க. டேய் நில்லு மச்சான், டேய் நில்றா. இவன்டா இவன் போற வேகத்தை பார்த்தா நாளைக்கே கல்யாணம் பண்ணிடுவான் போல. பண்ணுவான். அப்ப நம்ம என்ன இருக்கோம்? ரொம்ப நேரமா போன் அடிக்குது, போனே எடுக்க மாட்டேங்கிறேன். மாப்பிள்ளைக்கு என்னதான் ஆச்சு? ஏ மாப்பிள்ள, போன் அடிக்குதியா? ஐயோ, என்னய்யா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, நீ போ. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், சோகமாவே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீ போய் வேலையை பாரு. மாப்பிள்ள, ஒரு கட்டிக்கு போடுவோமா? சொன்னா உனக்கு புரியாத, போய் வேலையை பாரியா. இப்ப நான் என்னத்த சொல்லி விட்டு என் மேல கோவப்படுற? சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பண்ணைக்கு வந்துட்டு போப்பா. வந்தாரன் சித்தப்பா. தலைவரை, அங்க நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன் தலைவரை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டே மோகனே, இந்தா எப்படி எடா வந்துருவோண்ணா? அண்ணே வீதா வந்துட்டானே. வரட்டும். பாப்பா வீரா, வர சொன்னீங்களே சித்தப்பா. துண்ட விட்றா. பசங்க உன்னை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாம் உண்மையா? சித்தப்பா நீங்க எதை பத்தி கேட்குறீங்கன்னு புரியலையே. தம்பி, சித்தப்பாக்கு எல்லா உண்மையும் தெரியும், உண்மையை சொல்லிட்டு போங்க. சித்தப்பா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன் சித்தப்பா. ஏப்பா ஊரை கூட்டி தேரை சரி பண்ணி ஊருக்குள்ள வச்சிருக்கோம், நீ தேவையில்லாம எடுத்து கொண்டு போய் எங்கேயோ விட்டுற போல இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதை பார்த்துட்டு நான் கம்முன்னு இருக்கணுமா? அப்படிலாம் இல்லை சித்தப்பா. இதை பார், ஏற்கனவே மாகாளி இறந்து போன சோகத்தில் நான் இருந்துகிட்டு இருக்கேன். தேவையில்லாம புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருந்த நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இல்லை சித்தப்பா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். சொல்லிட்டு இருக்க புரியாத உனக்கு? புரியா? இந்த பாரு வீரா, நம்ம சாய் சனத்திலே ஏதோ ஒரு நல்ல பிள்ளைய கட்டி நிம்மதியா வாழ்ற வழியை பாரு. புரியுதா? கிளம்பலான்ற. டேய், மாறணும் வர சொல்றாங்க.
டேய் வண்டி நிறுத்துறா மாதவி தோவராடா. மாதவி நில்லுமா. மச்சான் நீ இங்கே இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அம்மா மாதவி உன்னை எங்கெல்லாமா தேடுறது? நம்ம அப்படி பண்ணிட்ட. நான் என்னன்னா பண்ணேன்? நீ பாட்டுக்கு போலீஸ் கிளிஸ்ன்னு சொல்லி அவனை பயமுறுத்தி விட்டியம்மா. அவன் வீட்டுல பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? பயமா இருந்துச்சுன்னா. அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அண்ணா இப்ப வீரா எங்கண்ணா இருக்கான்? பாஞ்சாலி மலை காட்டு கோயில இருக்காம்மா. உன்னை கையோட கூட்டு வர சொன்னாமா. அண்ணா என்னன்னா சொல்றீங்க? முதல்ல நீங்க இங்க இருக்காதீங்கம்மா. உடனே கிளம்பி வேற எங்கேயாவது போயிடுங்க. இல்லைன்னா பெரிய ஊர் பிரச்சனை ஆயிடும். யாராவது பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாமா. சரிண்ணா. பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம்ல. ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் வா. டேய் மாப்ள வண்டி ஏறுறா. இறங்குமா, இங்கதான் இருக்கான். வீரா 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 எங்கடா இருக்க? வீரா வீரா எங்க இருக்க? நான் கூப்பிடுறது கேக்குதா? அண்ணா எங்கண்ணா? வீரா இங்கதான் இருப்பாங்க. அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? எங்க வந்து போய் கேக்குறீ? கேக்க நாதி இல்ல. அண்ணா உங்க எல்லாரையும் நம்பிதானே நான் வந்தேன். விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. ஏய் சும்மா நடிக்காதே. விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா. வேணாண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நான் உங்க தங்கச்சி மாதிரிண்ணா, ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா. அண்ணா நீங்களா சொல்லுங்க ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சரியாயிடும். நான் பாத்து. என்ன அண்ணா இங்க இருக்காரு? சரி சரி. அண்ணா நீங்க என்ன இங்க இருக்கீங்க? சொல்லுமா, என்னாச்சு? நீங்க எங்க இருக்கீங்கன்னா அப்ப மாதேவி? நீங்க கூட்டு போறீங்கன்னு நினைச்சேன். எந்த பக்கமா போறாங்க? பாஞ்சாலி மலை பக்கம். நிஜமா தான் சொல்றியா? நிஜமா அண்ணா. என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா வயித்துல கொலண்டு இருக்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு விட்டுருங்கண்ணா. யாருக்கு யாருக்கு தங்கச்சி?
வசதியா ஒருத்தர் கிடைச்சிட கூடாது. அப்படியே வளைச்சு ஏறி போட்டு உட்காந்துருக்கல. சந்தன கேக்குதா? அண்ணா எனக்கு அது வேணாண்ணா. எனக்கு வீரா கூட சந்தோஷமா வாழ்ந்தா போதும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா அண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஓ அப்படியா? நான் வாழ்க்கை கொடுக்குறேன், அவன் கூட தானே வாழ்க்கை கேட்குற. என்ன சொல்ற? ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் என்ன உங்க விட்ரி. தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏய் விட்ரி. ப்ளீஸ்ண்ணா. விட்ரில அண்ணன். ஏய் இந்த பசங்க கூட பழகுனியா சுத்தனியா அதோட விட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பெரிய. அண்ணா எனக்கு வேற எதுவும் வேணாண்ணா. வீரா கூட வாழ்ந்தா மட்டும் போதும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா எங்களை சந்தோஷமா வாழ விடுங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே அண்ணா சொல்லுங்க. என்னடா அவன் உட்கார வச்சிட்டு இருக்கா? கேட்டிருக்கீங்க? வெயிடா அவள. ஏய் சாவடிங்க. என்னடா இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருக்க இவ்வளவு? டேய் டேய் நில்றா நில்றா. டேய் ஏடா அங்க பாடுறா. மாதவி 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 எங்கடி இருக்க? எங்கடி இருக்க? எங்கடி இருக்க? மாதவி ஐயோ எங்கடி இருக்க?
மாதவி 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 என்னடி நடந்துச்சு மாதவி மாதவி ஏய் மாதவி எழுதுரு மாதவி எழுதுரு எழுதுரு ஐயோ ஐயோ எழுதுரு மாதவி ஒண்ணு மாதவி மாதவி ஒண்ணு எழுதுரு மாதேவி என்னத்த சொல்ல எனக்கு தெரியல இந்த எனக்கு தெரியல இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களா வீரா? என்ன தங்கச்சியா நினைச்சு விட்டுருங்க எனக்கு கெஞ்சுன்னு. ஒருவேளை அவங்க பொறுக்காததுனால என்ன தங்கச்சியை ஏத்துக்கல போல. எனக்கு இப்ப வெறி ஆகுது வீரா. அவங்க முன்னால உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும்னு ஆசையா இருக்கா. என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? சித்தப்பா சொல்றா, முடிச்சிட்டீங்களா? வீரா வட்டா சித்தப்பா. நான் அவ்வளவு சொல்லியும் அந்த வீரா வந்துட்டான். அவன் எல்லாம் முடிச்சு சித்தப்பா. கடைசி நேரத்துல வந்து சொதப்பிட்டாவன். என்ன பண்ணுதுன்னு தெரியல சித்தப்பா. என்னடா சொல்ற? ஆமா, நம்ம சாமி ஒரு கொண்டு சித்தப்பா. எங்கடா இருக்கீங்க? போ. பாஞ்சாலி பாளையில இருக்க சித்தப்பா. நீ அங்கே இருக்க, நான் 10 நிமிஷத்துல வரேன். நான் அவ்வளவு சொல்லியும் வீரா பையன். ஏய், எங்கடா இருக்கீங்க? பாஞ்சாலி மணிக்கு போங்கடா. மாதவி மாதவி
வேணாம் சித்தப்பா, எங்களை சந்தோஷமா வாழ விடுங்க. ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு நினைச்சிட்டு இருந்தேன், எப்படி பண்றீங்க? வேணாம் சித்தப்பா, வெட்டிடுவோம் சித்தப்பா, வேணாம் சித்தப்பா. எனக்கு ஜாதியும் கௌரவம் நல்ல முக்கிய சாகம். மாதவி, மாதவி, எழுந்துரு. ஒன்னு மதுவே, 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 எழுந்துரு. ஒன்னு ஒன்னு என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல. யாரு எதுத்தாலும் நான் கூட இருப்பேன். நீ உசுரடு, யாருக்காக உன்னை ஒன்று கொடுக்க மாட்டேன்.
ஐ லவ் யூ மாதவி. பேசிடு உன் காதல் கூறிடு காதலா பார்க்கிற நெருங்கினா விலகிற காதலில் கரைகிறேன் அடியே மிதப்புல நடந்தவன் திமிருல தெரிஞ்சவன் உன் நினப்புல உருகிறேன் அடியே காதலால நானும் ஒன்ன சுத்தி வாரேன் ஒட்டி வாழுனால எண்ணி எங்குறேன் கைவலையில் ஓசை கொலுசும் காதில் பேச வெக்கங்கெட்டு நானும் சுத்துறேன் அடி மேல காதல் வச்சேன் தீராத மோகம் வச்சேன் அச்சார முத்தத்தை தாயண்டி கண்ணத்தில் கண்ணோ வச்சு நெஞ்சத்தில் நெஞ்சம் தச்சு உசுருக்குள் உசுராக வாயப்பே தரரா 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 தரரா